காஞ்சிபுரம் அடுத்த கில்கேட் வேகவதி ஆற்று மேம்பாலம் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சின்ன காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தயாளன் மற்றும் பெரிய காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த குமார் ஆகிய 2 ஆட்டோ ஓட்டுநர்களும் ஓரிக்கை பகுதியில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கனரக லாரி காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் நோக்கி செல்லும்போது நேருக்கு நேர் மோதியதில் ஆட்டோ ரிக்ஷா பின்னால் அமர்ந்தவரான குமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இருந்தார். ஆட்டோவை ஓட்டி வந்த தயாளன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும்போது வழியிலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கள ஆய்வு செய்யவும் மேலும் இனிவரும் காலங்களில் விபத்து ஏற்படாமல் இருக்கவும் வட்டார போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஒன்றிணைந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். இதில் விஷ்ணுகாஞ்சி காவல் ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியன், மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் சாலை பொறியாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விரிவான கள ஆய்வு செய்தனர். அப்போது மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வரைபடமாக வரைந்து அங்கு விபத்தை தடுக்க என்னென்ன நடவடிக்கை சாலையில் எடுக்க வேண்டும் என்பதை நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு விளக்கி கூறினார். இதில் வேகத்தடைகள், சாலை குறியீடுகள், எச்சரிக்கை பலகைகள் மற்றும் வெளிமுனை தடுப்பு சுவர்கள் போன்றவை எங்கெங்கு அமைக்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூறினார். இவைகளை உடனடியாக செய்ய அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்கு உத்தரவிட்டார். அப்போது அருகே இருந்த பொதுமக்கள் இதுபோன்ற விபத்து இடங்களை உடனடியாக ஆய்வு செய்து சரி செய்ய வந்த அதிகாரிகளையும் மாவட்ட நிர்வாகத்தையும் விபத்து நடைபெறாமல் இருக்க கருத்துக்களை தெரிவித்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.